ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் 4 வழி சாலையில் பள்ளம் ஏற்பட்டு உள்ளதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் அச்சத்துடன் பயணிக்க வேண்டிய நிலை உள்ளதாகவும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த பகுதியில் கள ஆய்வில் ஈடுபட்ட நமது செய்தியாளர் விமலேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். நெல்லை தென்காசி மாவட்டங்களுக்கு இடையான 4 வழி சாலை பணியானது கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. ஆலங்குளத்தில் 4 வழி சாலை பணியானது கடந்த 2 ஆண்டுகள் நடைபெற்று வருகிறது. ஆலங்குளத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரதான சாலையின் ஒரு பகுதியில் 5 முறை இந்த பகுதியில் சாலை அமைக்கப்பட்டும் இந்த பள்ளமானது இன்னும் சீரமைக்கப்படவில்லை. இந்த பகுதியாக தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகிறது. மினி பேருந்துகள், அரசு பேருந்துகள், அதே போல ஆலங்குளத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையிலிருந்து செல்லக்கூடிய இந்த ஆம்புலன்ஸுகள், இருசக்கர வாகனங்கள் எல்லாமே இந்த சாலையின் வழியாக பயணிக்கின்றார்கள். அதே போல ஆலங்குளத்திலிருந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே இந்த வழியாக தான் செல்கிறது. இந்த பள்ளமானது சரி செய்யப்படவில்லை. 5 முறை இந்த பகுதியிலிருந்து ரோடு போட்டும் அந்த ரோடு என்பது சரியாக அமைக்கப்படாத காரணத்தினால் இந்த பள்ளம் தற்போது அதே நிலையிலே உள்ளது. இதனால் வாகனங்கள் அடிக்கடி விபத்துக்குள்ளாகிறது. இரவு நேரங்களில் மிகப்பெரிய விபத்துகளும் ஏற்படுகிறது. இதனால் இந்த பள்ளத்தை சீரமைத்து இப்பகுதியில் சாலையை விரைவாக அமைத்து தர வேண்டும் என்று இப்பகுதி வியாபாரிகள், வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஆலங்குளத்திலிருந்து செய்தியாளர் விமலேஷ்.